தாவேக்கு அரசு அதிரடியான சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மக்களுக்கு வெளியில் பேசப்படுறது 10 ரூபா 20 ரூபா அதிகம் வாங்கிட்டாங்க அப்படின்னு பேசப்படுறாங்க. பட் இப்போது முக்கியமான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி இன்னும் பெரிதாக யாருமே பேசலை. இந்த 18 மதுபான நிறுவனங்களிடம் இருந்தும் பெட்டிக்கு 60 ரூபா கமிஷனாக வாங்கியிருக்கிறாங்க. மூன்றாவதாக யாரோ ஒருத்தங்களோட கணக்குக்கு போகுது. 51 கோடி மாதம் கமிஷனாக போகுதுன்னா அப்போ அங்கே எவ்வளோ லாபம் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியாக எடுத்த ஆக்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மது விலக்கு இந்த கலாச்சாரமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இந்த ஆட்சியிலுமே சரி. ஸோ இதுக்கு முடிவே இல்லையா? இதுக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களே சொல்லியிருந்தார். இந்த ஜூன் மாத இறுதியில் இதுக்கு முழு தீர்வும் கொடுக்கப்படும். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஆட்சி கவிழும் அது கவிழும் இது கவிழும் அப்படிங்கிறது அது மக்கள் பார்த்துப்பாங்க. இல்லைன்னா அடுத்தடுத்து நடக்கிறத பார்க்கலாம். இல்லைன்னா ஆட்சி கவிழ்க்கிறதுக்கு இவர் தான் ஆட்சியை கவிழ்க்கணும். நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலுக்காக இணைகிறார் ஊடகவியலாளர் வினோத் துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல ஊழல் நடந்துட்டு இருந்தது, இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் நம்மளுக்கு வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மது அந்த கமிஷன் அதெல்லாம் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நிறைய ஆர்டர்ஸ் எல்லாமும் போட்டிருந்தாரு. ஸோ அது என்ன ஆக்ஷன் என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது எனக்கும் மக்களுக்கும் தெளிவாக சொல்லுங்கள் சார். இது தாவேக்கு அரசு ஒரு புது அரசு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. மக்களால் மிகவும் எதிர்க்கக்கூடிய ஒரு துறை. இந்த துறையே இருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்த தீர்வு துறையோட அமைச்சராக விக்னேஷ் அவர்கள் ஒரு யங்ஸ்டர் வந்திருக்கிறாரு. அந்த துறை என்ன, அந்த மதுவிலக்கு தொழில் அது ஒரு பிஸ்னஸ், அரசுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. அதுதான் மிகப்பெரிய பிஸ்னஸாகவும் இருக்குது. அது என்னென்னே தெரியாமல் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, புதுசாக அமைச்சராக வந்திருக்கிறாரு. ஸோ அப்போ அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அது மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த மது ஒழிப்பு போதை ஒழிப்பு மேலே தான், அந்த தாவேக்கு ஆட்சி மேலே மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஏன்னா பிரச்சாரத்தின் போதே முதல்வர் விஜய் அவர்கள் இதை ஒழிக்கப்படும், சுப்ரபா ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த மாதிரி சர்ச்சைகளும் நிறைய போய்கிட்டு இருக்குது. சமீபத்தில் கூட அவர் பேசும்போது சொல்லியிருந்தார், இந்த துறையை மிகவும் ஏளனமாக பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஊழியர் டாஸ்மாகில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ஊழியரை நீ டாஸ்மாகில் தானே வேலை பார்க்குற அப்படிங்கிற அளவுக்கு இதை ஒரு தொழில், அந்த மாதிரி ஒரு மோசமான தொழிலாக மாற்றிட்டாங்க. கள்ளச்சந்தையில் வரக்கூடிய கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டாஸ்மாக்கு. பட் அதை வேறு விதமான தொழிலும் மக்களுக்கு அதை அடிமைப்படுத்தும் வகையிலும் அது ஒரு மிகப்பெரிய லாபமும் கொள்ளையடிக்கும் கமிஷன் பண்ணக்கூடிய ஒரு துறையாக மாற்றி இதை ஒரு அழுக்கு பிடித்த ஒரு துறையாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னார். இப்போ யங்ஸ்டர் அவர் புரிஞ்ச வகையில் அதை ஏன் வந்தது, அதை எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரளவு அனலைஸ் பண்ணி தான் பேசியிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக இப்போ தாவேக்கு அரசு அதிரடியான சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மக்களுக்கு வெளியில் பேசப்படுறது 10 ரூபா 20 ரூபா அதிகம் வாங்கிட்டாங்க அப்படின்னு பேசப்படுறாங்க. பட் இப்போது முக்கியமான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி இன்னும் பெரிதாக யாருமே பேசலை. என்ன அப்படின்னா, மது தயாரிக்கக்கூடிய அந்த மதுபானங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட இருந்து ஏகப்பட்ட கமிஷன்களை முந்தைய ஆட்சியாளர்கள், ஆட்சியில் இருந்த அதிமுகவோ திமுகவோ வாங்கியிருக்கிறாங்க. அந்த அதிமுகவோ திமுகவோ வாங்கக்கூடிய கமிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்திற்கு 51 கோடி வருது. எப்படின்னா ஒரு பெட்டிக்கு 60 ரூபா கமிஷன் கொடுக்கணும். எது, அந்த மது தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த மது தயாரிக்கக்கூடிய நிறுவனம் மொத்தம் நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒரு 18 நிறுவனங்கள் இருக்குது, நம்ம அரசுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு. அதில் 11 நிறுவனங்கள் எப்படின்னா வெளிநாட்டு மதுபானங்களை உள்நாட்டில் தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். அதில் ஒரு 7 நிறுவனங்கள் அந்த பீர் வகையான மதுபானங்களை தயாரிக்கும். இந்த 18 மதுபான நிறுவனங்களிடம் இருந்தும் பெட்டிக்கு 60 ரூபா கமிஷனாக வாங்கியிருக்கிறாங்க. மூன்றாவதாக யாரோ ஒருத்தங்களோட கணக்குக்கு போகுது, கட்சி நிதி அப்படிங்கிற பேரில் போகுது. ஸோ இப்படி ஒரு செயல்பாடுகள் அங்கே நடந்துட்டு இருக்கிறத முதல்வர் விஜய் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. உடனே முதல்வர் விஜய் எடுத்த அதிரடி ஆக்ஷன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4048 கடைகள் இருக்குது, டாஸ்மாக் கடைகள் இருக்குது. இந்த கடைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்களே அரசுக்கு போதுமானதாக இருக்குது. 717 கடைகளை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் இதை குறைக்கவும் செய்யணும், வருமானமும் ஸ்டாண்டர்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவு என்ன அப்படின்னா,
அந்த நிறுவனங்கள்ல இருந்து கமிஷனாக போகக்கூடிய பணம் 51 கோடி மாதம் கமிஷனாக போகுதுன்னா அப்போ அங்கே எவ்வளோ லாபம் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியாக எடுத்த ஆக்ஷன் என்ன அப்படின்னா, இப்போது அந்த கமிஷனாக நீங்கள் கட்சிகளுக்கு கொடுத்ததும் 3வது நபர்களுக்கு கொடுத்ததையும் இப்போ அரசுக்கு அதை டபுள் மடங்காக்கி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிறுவனங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, பீர் வகைகளுக்கு 40 ரூபா பெட்டிக்கு கொடுக்கணும், அதேமாதிரி மது வகைகளுக்கு 90 ரூபா பெட்டிக்கு கொடுக்கணும், அதே மாதிரி ஒயின்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த வகையான மதுபானங்களுக்கு 20 ரூபா கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை இப்போ மே 5ஆம் தேதி அறிவிச்சிருக்கிறாரு. இது மூலமாக உடனடியாக அரசுக்கு இந்த காலாண்டில் கண்டிப்பாக 1000 கோடி லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கமிஷனாக போன எல்லாமே நல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசு கஜானாக்கு வருது. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை ஆட்சிக்கு வந்த உடனே இப்படி சட்டத்தில் எங்கே இப்படி ஒரு மிகப்பெரிய கமிஷன் கண்ணுக்கு தெரிஞ்சு நடந்துட்டு இருக்கு. இதை நிறையா ஊடகத்துறையினர், நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் ஆட்சி மாறும்போதெல்லாமே இதை பற்றி கட்டுரைகள் எழுதுகிறாங்க. ஆனால் எந்த ஒரு ஆட்சி, இந்த 2 ஆட்சிகளும் வந்தபோது இதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. பட் அதை கவனித்து முதல்வர் இப்போ வந்திருக்கக்கூடிய மாற்றத்திற்கான அரசு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சதே மிகப்பெரிய விஷயம். ஸோ இனி அடுத்தடுத்து இவங்க நிறைய விஷயங்கள் இந்த மதுவை ஒழிப்பதற்கான, போதையை ஒழிப்பதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ திமுக ஆட்சியிலையும் சரி, அதிமுக ஆட்சியும் சரி, முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். இவங்க ஃபுல்லாகவே ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொண்டு வருவேன் அப்படின்னாரு. ஆனால் அவரோட கட்சி ஆஃபீஸ் வரைக்குமே இந்த கமிஷன்லாம் போயிருக்கு அப்படின்ற தகவல் இருக்குல்ல சார். இப்படி ஒரு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் நடக்க போகுது. அந்த சீட்டில் இருந்தவருக்கு போயிருக்கு. இதுக்கு முன்னாடி யார் அந்த சீட்டில் இருந்திருப்பாங்க, ஒருவேளை போயிருக்கா போகலையா அப்படிங்கிறது தெரில. பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் படி இதற்கு முன்பு இருந்த கமிஷன் கலாச்சாரம் அங்கே கொண்டு போயிருக்கும். பட் அங்கே போனால் என்ன நடக்கும், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மதுவில் இருக்கக்கூடிய மது ஆலைகள்லேருந்து, தயாரிக்கும் ஆலைகள்லேருந்து பெறப்பட்ட அந்த கமிஷனுக்கு ஒரு செக்மேட் வச்சார். ஸோ இனி எந்தெந்த துறைகள்லேருந்து போனாலுமே அதுக்கும் செக்மேட்டாக தான் ஆகும், செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மக்கள் இவ்வளோ பெரிய ஆண்ட பரம்பரைகளான கட்சிகளை வெளியே அனுப்பிட்டு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தனாடி அந்த சென்டிமெண்டலில் இவர் இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. முன்னாடி திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா அப்படின்ற ஒரு கமிஷன் கலாச்சாரம் தள்ளி தூக்கி இருக்குல்ல சார். ஸோ இந்த மது விலக்கு, இந்த கலாச்சாரமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இந்த ஆட்சியிலுமே சரி. ஸோ இதுக்கு முடிவே இல்லையா? இதுக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களே சொல்லியிருந்தார், இந்த ஜூன் மாத இறுதியில் இதுக்கு முழு தீர்வும் கொடுக்கப்படும் அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் அந்த டாஸ்மாகில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள்டையுமே கேட்டறிந்து அவர் கொடுத்த தகவல் என்னென்னா, 10 ரூபா வாங்கப்படுவது என்னென்னா அந்த பாட்டில் திரும்ப வாங்கணும், அதை வாங்கி அதை சேமித்து வைக்கிறதுக்கான தனி ஒரு கடை வாங்கணும். அந்த கடைக்கு அந்த மின் கட்டணம், அதை பராமரிக்கக்கூடிய கட்டணம், இந்த மாதிரி சில தேவைகளுக்காக அதை வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் குறிப்பாக அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இல்லையா, 10 ரூபா திரும்ப கொடுக்கறதுக்கான அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது, இந்த வேலைகளுக்காக தான் அந்த 10 ரூபா வாங்குறதா முந்தைய அரசு நிர்ணயித்திருக்கிறாங்க. அதுக்கு இவர் கொடுத்ததுமே அப்படி தான். அந்த ஊழியர்களுக்கு ஆக்சுவலாக போகிறது அதுலேருந்து 1 ரூபாயோ 2 ரூபாயும் தான். மிச்சம் போகிறதெல்லாம் எங்கே போகுது அப்படிங்கிறது எல்லாமே அவர் நாங்கள் பார்த்தாச்சு. இனி அந்த 10 ரூபா வாங்கப்படாது, வாங்க மாட்டோம். இதுக்கான முடிவுகள் அந்த பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய அந்த நீதிமன்றம் சட்டமே அது இருக்குது. நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறாங்க, அந்த பீர் பாட்டில்கள்லாம், மது பாட்டில்கள்லாம் வெளியே உடச்சி கிடக்கும்போது அது மனிதர்களுக்கு ஆபத்து, மக்களுக்கு தான் ஆபத்தான விஷயம் இருக்குனாட்டி அந்த பாட்டில்கள் முறையாக திரும்ப வரணும்னா இந்த சட்டத்தை முறையாக திரும்ப வரணும்னு சொல்லி நீதிமன்றம் சொன்ன இந்த சட்டத்துக்கு ஏற்பதான் இந்த 10 ரூபா அப்படிங்கிறத முந்தைய ஆட்சி சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த பாட்டிலில் வசூலிக்கக்கூடியதை கட்டாயம் செய்யணும். பட் இந்த 10 ரூபா நடைமுறை இல்லாமல் அதை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை எல்லாமே செய்து சீக்கிரமாக அதுக்கான ஒரு வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னே 51 கோடியை கண்டுபிடிச்சி சரி பண்ணவங்க நிச்சயம் இதையுமே சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். பார்த்திபன் அவர்கள் முதல்வர் விஜய்க்கு ஐடியா கொடுத்துருக்காரு. அதாவது சுடுகாடு பக்கத்தில் டாஸ்மாக் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் நடக்காது, அதாவது ஊருக்கு வெளியில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவர் கமலோட 2ஆம் பாகம், பேசுகிறதும் புரியாது, சொல்கிறதும் புரியாது. அவர் சமூக வலைதளத்தில் ஏதாவது சொல்லிட்டு இருப்பார், அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரியும், அது ஒரு அவர் ஆலோசனை சொல்லணும்னு சொல்கிறாரு. அவர் என்னங்கிறது முதல்வர் அதை பார்த்துப்பார்.
கோயம்பேடாக இருக்கட்டும், சூலூரியாகட்டும், அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து மதுவாக தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் சரி செஞ்சு முடிப்பாங்க சார்? நிச்சயமாக அதை சரி பண்ணுவாங்க. சரி பண்ணுவதற்கான அடித்தளமாக தான் இப்போ அதுக்கான வேலைகளை வந்து துரிதமாக செயல்பட்டுருக்குறாங்க. மது வந்து அந்த டாஸ்மாக்கையும் உடனே ஒழிச்சிட முடியாது. அது வந்து அதில் ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டத்தில் பார்த்துருக்கீங்கல்ல, டாஸ்மாக் இல்லாத நேரத்தில் என்னெல்லாமோ தயாரிக்கிறேன்னு சொல்லி நிறையா முடிவுகள் எடுத்து இழக்க வேண்டிய நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அதுக்குமே வந்து அரசு போய் 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமாச்சு. ஸோ இப்போது தெளிவாக ஒரு பிளான் பண்ணணும், அதை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அதை எந்த வகையில் இப்போ நீங்கள் சொன்னீங்களா சுடுகாடுன்னு சொன்னார். ஸோ இது ஒரு ஐடியாவை கூட இருக்கலாம், அடுத்தடுத்து ஏதாவது திட்டங்களை கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த போதை, அந்த கஞ்சா கலாச்சாரம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாமே வந்து எப்படி கொண்டு வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினரோ அவர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு சிறப்பாக செயல்படுவதற்கான திட்டங்களை தீட்டிட்டு வர்றதா தகவல். அது அடுத்தடுத்து எப்படி செயல்படுறாங்க, இனி ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் அடுத்து எப்படி நடப்பு தாவேக அரசோட ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். இப்போ வரைக்கும் அந்த 1000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிருக்கு தாவேக அரசு வந்த உடனே அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையாக அந்த கட்சியினர் சொல்லலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து 6 மாதம் வந்து கெடு விடுத்திருக்கும் தாவேகா ஆட்சிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ 3 மாதமே தாங்குமா தெரியல அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காருல்ல சார்? அது ஒரு வகையான கதறல் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே. அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஒரு கலைஞர் அப்படிங்கிற ஒரு வாரிசு, ஒரு கட்சி திமுக அப்படிங்கிற 75 வருட கட்சியை வந்து வழிநடத்திட்டு இருக்கிறாரு. இது வந்து ஒரு 6 மாதம் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம். குறைகளை வந்து சொல்லலாம். இப்போ இங்கே இந்த பிரச்சனை நடக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் முதல்வராக இருந்ததுனால ஒரு ஐடியா ஷேர் பண்ணலாம். ஆட்சி கவிழும், அது கவிழும், இது கவிழும் அப்படிங்கிறது வந்து அது மக்கள் பார்த்துப்பாங்க. இல்லைன்னா அடுத்தடுத்து நடக்கிறத பார்க்கலாம். இல்லைன்னா ஆட்சி கவிழ்க்கிறதுக்கு இவர் தான் ஆட்சியை கவிழ்க்கணும். எப்படி ஆட்சியை கவிழ்க்கணும்? அவரோட கூட்டணி கட்சிகள் போனவங்களை வச்சு கவிழ்க்கணும். ஆனால் அதைத்தான் கவிழ்க்க முடியாத அளவுக்கு இவர் தான் அமைச்சர் பதவியை கொடுத்து வச்சுருக்கிறாரு. அந்த விசிகா, காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு இதுகள்லாம் வந்து ஒரு கொத்தூசாக வச்சுருந்தார், கொத்தடிமைகளாக வச்சுருந்தார். அவங்களெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்குற அரசாக இருக்குது. அப்போ அழகு பார்க்குற அரசை விட்டுட்டு யாராவது போவாங்களா? வாய்ப்பே இல்லை. அவர் வேணால் கனவு கண்டுக்கிட்டே இருக்கலாம். 5 வருஷம் முடிச்சுட்டு அடுத்து 5 வருஷத்துக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்க அதை எப்படி சொல்லணும், இவங்க சரியாக செய்தால் அடுத்த 10 வருஷத்துக்கு இவங்க ஆட்சிக்கு வருவாங்க. இந்த 5 வருஷத்தை முதல்வர் விஜய் அவர்கள் சரியாக பயன்படுத்தினா திமுக இருக்கக்கூடிய தற்போதைய நிலை திமுக அரசின் முந்தைய ஆட்சி காலங்களை வச்சு பார்க்கும்போது திரும்ப வருவதற்கான சாத்தியம் இல்லாமல் இவரால் செய்ய முடியும். செய்வாரா அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. மதுத்துறையில் வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ காத்திருந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.